பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் எதனா உறுப்பு மறைஞ்சு வருவது தான் தொகைநிலை தொடர் எனப்படும். சரியா? இப்போ அதை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 6 வகையாக பிரிக்கலாம். சரியா? அதில் முதல்ல வேற்றுமை தொகை. மதுரை சென்றார். இங்கே மதுரை சென்றார் இல்லை, மதுரைக்கு சென்றார். அதாவது இக்கும் கூவும் மறைந்து வந்து பொருள் தந்திருக்கு. அப்போ இது தொகைநிலை தொடர். மதுரைக்கு சென்றான், இது என்ன? இக்கு அப்படின்றது வேற்றுமை. அப்போ இது ஒரு வேற்றுமை தொகை. வினைத்தொகை பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு பாருங்க. வீசு தென்றல். அதாவது வீசு தென்றல்றது உங்களுக்கு பொருள் தரல, வீசுகின்ற தென்றல். சரியா? அப்போ கின்ற அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அங்கே மறைந்து வந்திருக்கு. அப்போ இது ஒரு தொகைநிலை தொடர். வீசுகின்ற அப்படின்றது வினை. அப்போ இது ஒரு வினை தொகை. அதாவது இப்போ வேற்றுமை தொகைனா என்னன்னு தெரியுது, வினைத்தொகைனா என்னன்னு தெரியுது. இப்போ பண்பு தொகை பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு பாருங்கள். நான் எடுத்துக்காட்டு வச்சே சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பு தொகை. பண்பு தொகை என்ன பாருங்கள்? செங்காந்தல். அதாவது செம்மையாகிய காந்தலை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செங்காந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செம்மை ஆகிய அப்படின்ற ஒன்று மறைஞ்சு வந்திருக்கு, அதாவது உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது பண்பு தொகை.